வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழல் ஆகியவற்றால் தான் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் குவிந்து வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி மாபெரும் தமிழ் கனவு என்ற பெயரில் லண்டனில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய முதல்வர் அயலக தமிழர்களுக்காக நிறைவேற்றப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தீங்கு இழைக்க நினைக்கும் யாருடைய எண்ணமும் ஒருபோதும் நிறைவேறாது என்று குறிப்பிட்டார். இங்கிலாந்தில் லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு என்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பாணியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் செந்தமிழில் கவிதை வாசித்தது அனைவரையும் கவர்ந்தது. உள்ளங்கவர் ஓவியமே என தொடங்கும் அந்த வரிகளை கல்லூரி காலம் தொட்டே பல மேடைகளில் அவர் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துரோகம் இழைத்தவர் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். மோடிக்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாக குறிப்பிட்ட அவர் பழனிசாமியை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா அறிவிக்கவில்லை எனவும் பழனிசாமியை தவிர யார் மீதும் தனக்கு வருத்தம் இல்லை எனவும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அகங்காரத்தில் பேயாட்டம் போடுவதாக டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இரட்டை இலையை சிதைத்து விட்டதாக கூறியுள்ள டிடிவி தினகரன் அமமுக நிர்வாகிகளை பழனிசாமி தரப்பு பணம் கொடுத்து வாங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பணபலத்தால் வென்றுவிடலாம் என பழனிசாமி நினைத்தால் அது நடக்காது எனவும் கூறியுள்ளார். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் உங்களுக்கு அமமுகவின் ஆதரவு இருக்கும் என அவரிடம் கூறியதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எண்ணம் என செங்கோட்டையனிடம் கூறியதாகவும் தெரிவித்தார். செங்கோட்டையனை நிச்சயம் சந்திப்பேன் எனவும் தினகரன் கூறியுள்ளார். விஜயுடன் கூட்டணி சென்றால் என்ன தவறு என டிடிவி தினகரன் வினவியுள்ளார். விஜய் மீது பொறாமை தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் விஜயுடன் அமமுக கூட்டணி என்பது ஊடக யூகம் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். யாருடன் கூட்டணி என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் கூறியுள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே காரணம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணியை அவர் சரியாக கையாளவில்லை என குறிப்பிட்ட தினகரன் தங்களை வெளியேற்ற நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் நாகேந்திரன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார் எனவும் அவர் அகம்பாவத்தில் பேசி வருகிறார் எனவும் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னிஷியா எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுத்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பதிலளித்த நயினார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேற தான் காரணமில்லை எனவும் அதற்கு தான் பொறுப்பேற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை உறுதியாக சந்திப்பேன் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 நாட்கள் அவகாசம் முடிந்த பிறகு அனைவரையும் அழைத்து செங்கோட்டையன் பேசுவார் என எதிர்பார்ப்பதாகவும் அவரது அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் அவர் கூறினார். அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்புகளிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து கருத்து தெரிவித்த அதிமுக மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளரும் முன்னாள் எம்பியுமான சத்யபாமாவையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கியதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தனது இல்லத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்து வரும் கட்சி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ள நிலையில் திரளான தொண்டர்கள் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்து அவருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த கோவை மாநகர மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் மேளதாளங்களுடன் வருகை தந்து செங்கோட்டையனுக்கு பரிவட்டம் கட்டி ஆதரவு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பெரியகுளத்தை சுற்றியுள்ள கும்பக்கரை வனப்பகுதி, கல்லாறு வனப்பகுதி, அகமலை வனப்பகுதி, சோத்துப்பாறை அணை வனப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது.
தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தொடர்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பல பகுதிகளில் மிக பலத்த மழை கொட்டியது. ஜலோர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 21 சென்டிமீட்டர் மழை பெய்து வெள்ளக்காடாகியுள்ளது. உதய்பூர், சிரோகே, பார்மர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொழிந்துள்ளது. ஜெய்ப்பூர், கோட்டா, அஜ்மீர், பிகானீர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது. மேலும் சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த யமுனை ஆற்று நீர்மட்டம் தற்போது குறைய தொடங்கியிருக்கிறது. இருப்பினும் வெள்ள அபாய எச்சரிக்கை இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றங்கரையில் வசித்த சுமார் 15,000 பேர் பாதுகாப்பான நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹரியானா மாநிலம் பகதூர்கர் பகுதியில் பெய்த தொடர் மழையால் வாகன கிடங்கிற்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் ஏராளமான கார்கள் தண்ணீரில் மூழ்கி காட்சியளித்தன. ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகளானது வெள்ளத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி பிரதமர் மோடி ஆய்வு செய்ய உள்ளார். பஞ்சாபில் வரலாறு காணாத வெள்ளத்தால் 1900க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மூழ்கியுள்ளன. 1,48,000 ஹெக்டருக்கும் அதிகமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மொத்தமுள்ள 23 மாவட்டங்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவையாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் ஆனந்த் சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற மோசடி தொடர்பான வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் தேர்தல் ஆணையம் மறைப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பேரவைத் தேர்தலில் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயரை நீக்க மோசடியான 5,994 விண்ணப்பங்கள் வந்ததாகவும், ஆனால் இவற்றை தேர்தல் ஆணையம் தற்போது மறைப்பதாகவும் கார்கே கூறியுள்ளார். இதன் பின்னணியில் பாஜகவின் அழுத்தம் உள்ளதா என்றும் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரை வெற்றி பெற்றுள்ளதால் அம்மாநிலத்தில் அதிக இடங்களில் போட்டியிடும் முடிவுக்கு காங்கிரஸ் வந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் பீகாரில் நடந்த தேர்தல்களில் 70 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 19 இடங்களில் மட்டுமே வென்றது. கடந்த மாதம் ராகுல் 1300 கிலோமீட்டர் தூரம் நடத்திய யாத்திரை வெற்றி பெற்றுள்ளதால் தங்களுக்கு ஆதரவு அலை அதிகமாக இருப்பதாக கருதும் காங்கிரஸ் 90 இடங்களில் போட்டியிட கூட்டணியில் விருப்பம் தெரிவித்துள்ளது. இது பற்றி வரும் 15ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் முடிவு தெரியும் என கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் இழப்பை பொருட்கள் விற்பனை அதிகரிப்பதால் கிடைக்கும் வரி வருவாய் மூலம் சரிகட்ட முடியும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவது தடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு சில நாட்களில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இம்முறை அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயர்த்தப்படும் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்க நிலவரத்திற்கேற்ப 2 முறை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படியிலான கடைசி அகவிலைப்படி உயர்வாக இது இருக்கும். அடுத்த ஆண்டு முதல் 8வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அகவிலைப்படி கணக்கீடு இருக்கும். மகாராஷ்டிரா அரசு செய்யும் பணிகளுக்கு பெயரை எடுத்துக் கொள்ளும் போட்டியில் தாங்கள் இல்லை என அம்மாநில துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர நாளிதழ்களில் அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸின் படங்களை வைத்து மட்டும் முழு பக்க விளம்பரங்கள் வந்திருந்தன. இது மராத்தா இடஒதுக்கீட்டின் சிற்பி என தன்னை காட்டிக்கொள்ள தேவேந்திர பட்னவிஸ் மேற்கொள்ளும் முயற்சியா என ஏக்நாத் ஷிண்டேவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தானும் தேவேந்திர பட்னவிஸும் ஒரே அணியாக பணியாற்றி வருவதாக கூறினார். முப்படைகளின் திறன்களை ஒருங்கிணைப்பது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என ராணுவ தளபதி உபேந்திரா திரிவேதி தெரிவித்துள்ளார்.
ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் டைனி தில்லோன் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. புத்தகத்தை வெளியிட்டு பேசிய திவேதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக குறிப்பிட்டார். தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதே வெற்றிக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மிசோரம் மாநிலத்தில் பைரவி முதல் சாய்ராங் வரையிலான ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 13ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். டெல்லி கவுஹாத்திலிருந்து மிசோரம் மாநிலத்திற்கு 8000 கோடி ரூபாயில் ரயில்வே பாதை அமைக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்துக்கு இதுவரை ரயில் சேவை இல்லாத நிலையில் 8000 கோடி ரூபாய் செலவில் மலைகளை குடைந்தும் பெரிய பாலங்கள் அமைத்தும் மிகவும் சவால் மிகுந்த பணியை இந்திய ரயில்வே மேற்கொண்டு முடித்துள்ளது. இந்தியாவுக்கு 50% வரி விதித்த அமெரிக்காவுக்கு பதிலுக்கு 75% வரி விதிக்கும் தைரியம் பிரதமர் மோடிக்கு உண்டா என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வினவியுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு 75% வரி விதிக்க மோடி முன்வந்தால் அதற்கு அனைத்து இந்தியர்களும் துணை நிற்பார்கள் என்றும் ட்ரம்ப் நமக்கு அடிபணிவார் என்றும் கெஜ்ரிவால் பேசினார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு பேசினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் ஏற்கனவே 4 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக வரும் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலும் மற்றும் 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலும் பிரச்சாரம் செய்கிறார். 9 நாட்கள் நடைபெறும் இந்த சுற்றுப்பயணத்தில் தருமபுரி, நாமக்கல், கரூர், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களை சந்திக்க இருப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருப்பதாகவும் விஜய் அரசியலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார் எனவும் அதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் தமிழ்நாட்டின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் எனவும் ஆனால் அவர் எம்ஜிஆர் இடத்தை அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது எனவும் துரை வைகோ தெரிவித்தார். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பைக்காரா படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, ஷூட்டிங் மட்டம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. இதமான காலநிலையில் அதிவேக படகுகளில் மக்கள் உற்சாகமாக பயணித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான 4 சுற்றுலா தலங்களுக்கு ஒரே இடத்தில் கட்டணம் செலுத்தி செல்லும் வசதி அமலுக்கு வந்திருப்பது சுற்றுலா பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இந்த கூட்டத்தை கருத்தில் கொண்டு வனத்துறை சார்பில் ஒரு புதிய கட்டண முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மெயினருவி, ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகையை கொண்டாடிய கேரள மக்கள் ஏராளமானோர் குற்றாலத்திற்கு வருகை தந்ததால் தமிழகம் மற்றும் கேரள சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் குற்றாலம் களை கட்டியது. இதனால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பருப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து குவிந்தவர்கள் அருவியிலும் அருவியின் முன்னால் உள்ள நீச்சல் குளத்திலும் குளித்து மகிழ்ந்தனர். திருப்பருப்பு அருவி பகுதியில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையொட்டி கோவை மாவட்டம் வால்பாறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. நல்லமுடி, பூஞ்சோலை போன்ற சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் வால்பாறையில் நிலவிய இதமான தட்பவெட்ப நிலையை அனுபவித்தனர். எனினும் குடிநீர் மற்றும் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓணம் பண்டிகையை ஒட்டிய தொடர் விடுமுறையின் காரணமாக கன்னியாகுமரி படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து படகில் பயணிக்கும் அவர்கள் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை கண்டு ரசித்தனர். இரண்டையும் இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் நடைபோட்டு கடலின் அழகையும் கண்டு மகிழ்ந்தனர். தமிழ் மொழி பாடத்தில் மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருப்பது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி காட்டூர் பகுதியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அமைச்சர் கே நேரு பங்கேற்று மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள்.
புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. என்ட்ரோமிக்ஸ் என்ற பெயரில் mRNA தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இத்தடுப்பூசி மருத்துவ பரிசோதனைகளில் முழு வெற்றியை தந்துள்ளதாகவும் பாதுகாப்பு மிக்கதாக இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மருந்தை செலுத்திக் கொண்டால் புற்றுநோய் கட்டியின் அளவு குறைவதுடன் நோய் தாக்கமும் குறைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரவ வடிவிலான தடுப்பு மருந்து ரஷ்யாவில் ஏற்கனவே சில மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய மருத்துவ அமைச்சகம் மருத்துவ அமைப்புகள் சிலவற்றுடன் இணைந்து இத்தடுப்பு மருந்தை தயாரித்துள்ளது. அரசின் இறுதிக்கட்ட அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் இது கிடைத்துவிட்டால் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இம்மருந்து கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. புற்றுநோய்க்கு தடுப்பூசி என்ற செய்தி கோடான கோடி மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக வெளியாகியுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே இரவில் ரஷ்யா 805 ட்ரோன்களை கொண்டு தாக்கியுள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தவிர 13 ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்கியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இதில் 747 ட்ரோன்களையும் 4 ஏவுகணைகளையும் இடைமறித்து அழித்ததாகவும் யுக்ரைன் விமானப்படை கூறியுள்ளது. இதில் ஒரு பச்சிளம் குழந்தை உட்பட 3 பேர் இறந்ததாகவும் 18 பேர் காயமடைந்ததாகவும் பல கட்டடங்கள் நாசமானதாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் குறித்து பேச மாஸ்கோ வருமாறு ரஷ்ய அதிபர் விடுத்த அழைப்பை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். பயங்கரவாதிகளின் தலைநகருக்கு நான் செல்ல முடியாது என அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். தினசரி எங்கள் நாடு மீது தாக்கிக் கொண்டே இருப்பவர்களை நம்பி எப்படி செல்ல முடியும் என்றும் அவர் வினவியுள்ளார். அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட தங்கள் நாட்டினர் 300க்கும் அதிகமானோரை மீட்க தென்கொரிய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. ஜார்ஜியா மாகாணத்தில் ஹூண்டாய் பேட்டரி ஆலையில் சோதனை நடத்திய குடியேற்ற அதிகாரிகள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக 475 தொழிலாளர்களை கைது செய்தனர். இவர்களில் 300க்கும் அதிகமானோர் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்கள். இதுபற்றி கவலை தெரிவித்துள்ள தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோ ஹியூன் அவர்களை மீட்க குழு அமைத்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் அக்குழு அமெரிக்காவுக்கு செல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது குறித்து இந்தியாவை அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் நவோரா மீண்டும் விமர்சித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து லாப நோக்கில் இந்தியா எண்ணெய் வாங்குவதாக கூறியுள்ள அவர் இதனால் யுக்ரைனியர்கள் கொல்லப்படுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியா விதிக்கும் அதிக வரியால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்புகளும் பறிபோவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகே செம்மணியில் புதைக்குழிகளை தோண்டும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீட்டை நீதித்துறை நிறுத்தியதே இதற்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் போரின் போது ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டதாக புகார்கள் இருந்த நிலையில் செம்மணி பகுதியில் நீதிமன்ற ஆணைப்படி புதைக்குழிகள் தோண்டப்பட்டன. 45 நாட்கள் நடந்த பணியில் 240 எலும்புக்கூடுகள் கிடைத்தன. காணாமல் போனவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரியவந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை அந்நாட்டு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேபாள அரசு 26 முக்கிய சமூக வலைதளங்களை ஒரே இரவில் முடக்கியதால் மாணவர்கள், தொழில் முனைவோர் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் முடங்கியதால் தகவல் தொடர்பு முற்றிலும் தடைபட்டுள்ளது. நகரங்களில் வசிப்பவர்கள் VPN செயலிகளை பயன்படுத்தி தடையை மீற முயற்சித்து வருகின்றனர். 15 வயதில் மறைந்த கார்லோஸ் அகுடிஸ் என்ற சிறுவனை புனிதராக போப் 14ஆம் லியோ அறிவித்துள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த கார்லோஸ் அகுடிஸ் 1991ஆம் ஆண்டு பிறந்து 2006இல் லுகேமியா நோயால் உயிரிழந்தார். தனது வாழ்நாளில் கத்தோலிக்க மதத்தின் சிறப்புகள், நற்கருணையின் புனிதம், அதனால் உலகளவில் நிகழ்ந்த அதிசயங்களின் தரவுகளை சேகரித்து ஆவணப்படுத்தியதற்காக அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மில்லினியம் ஆண்டில் பிறந்த ஒருவர் புனிதர் பட்டம் பெறுவது இதுவே முதல் முறை. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் குழு பிரிவில் இந்திய ஆண்கள் அணி முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரமதேஷ் அடங்கிய இந்திய அணி காம்பவுண்ட் பிரிவில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி தங்கம் வென்றது. முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோதி சுரேகா, ரிஷப் யாதவ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.